இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சல் தருகிறார்கள். தலைமையை பார்க்க சென்றால் மனித சங்கிலி ஏற்படுத்தி தள்ளிவிடுகிறார்கள். விஜய் கட்சியை விட்டு விலகுகிறேன். இளம் உறுப்பினர் வைஷ்ணவியின் விலகல் அறிவிப்பு. 20 வயதாகும் வைஷ்ணவி அவரது குடும்பத்திலேயே திமுக அதிமுக என பெற்றோர் இருக்கும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து 2026இல் விஜய் தான் வருவார் என்ற முனைப்போடு ஏராளமான சமூக வலைதள மீடியாக்களில் பேசி வந்தார் வைஷ்ணவி. இந்த நிலையில்தான் அந்த கட்சியில் இருந்து தான் விலகுவதாக அது குறித்து லெட்டர் பேடில் தனது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தனது மனதை கல்லாக்கி கொண்டு அந்த கடிதத்தை எழுதுவதாகவும் குறுகிய காலத்தில் கட்சியில் பிரபலமானாலும் தொடர்ந்து அந்த கட்சியின் நிர்வாகிகளால் தொடர்ந்து அந்த கட்சியில் நிராகரிப்பை மட்டுமே சந்தித்து கடந்த 3 மாதங்களாக மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் தனது வளர்ச்சியை தடுப்பதாக நினைத்து கட்சியின் வளர்ச்சியை சிலர் தடுக்க செயல்படுகிறார்கள் என்றும் சிறு வயதில் இருந்து தான் சிறுக சேமித்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் உதவிகளாக செய்து வந்த நிலையில் உயர்மட்ட நிர்வாகிகளின் போதிய ஒத்துழைப்பு இல்லாததாலும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்க கூட தனக்கு அனுமதி கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டதாகவும், நீ எல்லாம் ஒரு பெண்ணா, உனக்கெல்லாம் எதுக்கு அரசியல், ஒழுங்கா வீட்டுக்குள்ளேயே இரு, உனக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றி என வசம்பு வார்த்தைகளால் தான் நசுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து தான் விலகுவதாக அந்த அறிவிப்பில் கூறியிருக்கிறார். இலவசமா கொடுக்கிற ரேஷன் பொருளை வாங்குறதுக்கே எங்க சம்பள காசையும் மேற்கொண்ட காசையும் போட வேண்டியது இருக்குன்னு வேதனையோட கோரிக்கை வைத்த பொதுமக்கள். மலைவாழ் கிராம மக்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றிய மாவட்ட ஆட்சியர். இனி நீங்க காடு மலையெல்லாம் தாண்டி வர வேணாம், உங்க வீட்டுக்கே ரேஷன் பொருள் வரும்னு அரசு அதிகாரி செய்த செயல். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள்ல திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகாக்கு உட்பட்ட வெள்ளக்கவி ஊராட்சி இருக்கா. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் கிராமத்துல இருந்து கீழே இறங்கி போய் தான் மாசந்தோறுமே அவங்க ரேஷன் பொருட்கள் வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல சின்னூர் பெரியோர் மலை கிராம மக்களுக்கு மாசந்தோறும் வழங்கப்படக்கூடிய ரேஷன் பொருட்கள் பெரியகுளம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல இருக்க உப்புக்காடு, அதுக்கப்புறமா சின்னியம்பாளையம் பகுதியில லாரியில தான் ரேஷன் பொருட்கள் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்டு வருதாமா. அரசு வழங்கக்கூடிய அரிசி, சக்கரை இதெல்லாம் வாங்கறதுக்கு அவங்க 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு 500 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும் கொடுத்து குதிரையில ஏத்தி மறுபடியும் 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு போய் தான் அவங்க வீட்டுக்கே போக வேண்டியதா இருக்காமா. ரேஷன் பொருளை வாங்கறதுக்கு அவங்க அவ்வளவு அவதிப்பட வேண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் கிட்ட அவங்க கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் பெயர்ல மாசந்தோறும் அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் கிராம மக்களுக்கு அவங்க வாங்கக்கூடிய ரேஷன் பொருள் அவங்க வீட்டுக்கே போய் சேரணும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அவங்க 12 கிலோமீட்டர் தூரம் வர தேவையில்ல, குதிரை மூலியமா அந்த பொருட்களை அவங்க வீட்டுக்கு நேரடியா போகணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்களாம். இதனால பல மலை கிராம மக்கள் மகிழ்ச்சியோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீண்ட நாள் கனவு இப்போ நிறைவேறின சந்தோஷத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. It's sponsored by Bimoto mobile app.